கர்த்தருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் இந்த ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அவரை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நினைச்சு, ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா அற்புதங்களுக்காகவும் அநேக காரியங்களை நமக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நம்ம பாடலாம். சந்தோஷத்தோடு களி கூர்ந்து நம்ம நம்மளை நாமே அர்ப்பணித்து அவருக்காக நம்ம துதித்து பாடப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 34:1 சொல்றது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எக்காலத்திலும் அவரை நம்ம ஸ்தோத்திரிக்கணும். எந்நேரமும் அவரை துதிக்கணும். நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவருக்கு பணிந்து நம்மை அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நாம ருசித்து பார்க்க வேண்டும். அவர் எப்பேற்பட்டவர் என்பதை நாம ருசித்தோம்னா அதற்கு ஈடான மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாமா? எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறைக்க கூடுமோ? நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே, உம்மை ரசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன், உம்மை பாடி மகிழுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க செஞ்சதை மறக்கவே முடியாதப்பா. நீங்க செய்ததெல்லாம் மறக்கவே முடியாதப்பா. நீ இந்த வாழ்க்கை நீ தந்த வாழ்க்கைய வந்தவரே. ஆமாப்பா கர்த்தாவே, நாங்கள் நிக்கத்தும் நிர்மூலமாகாம இருக்கிறது உமது கிருபையப்பா. உமது கிருபை எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இக்கட்டு நேரத்திலே கர்த்தாவே, உம்முடைய மறைவிலே கர்த்தாவே, நீங்களை வைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே, காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே, இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே, இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே, நீ செய்ததை மறக்க கூடுமோ? உந்தும் இந்த வாழ்க்கை நீ தந்ததே, நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு.
எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக தேவைகள், இந்த தேவைகள் எல்லாம் நம்ம ஆண்டவர் தான் சந்தித்து வருகிறார். பிரியமானவர்களே, எத்தனையோ தேவைகள் மத்தியில நம்ம கலங்கி கொண்டிருக்கும் போதெல்லாம் அவருடைய கரங்கள் தான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறது. ஹல்லேலூயா. நமக்கு எட்டாததை கூட அவர் எடுத்து நம்ம கையில தருகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே, தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே, நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே, நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதிப்பேன், என்னை தாழ்த்தேன், நாமம் உம்மை பாடி மகிழுவேன், எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். ஆமாண்டவரே, நாங்கள் எக்காலமும் எந்த நேரமும் கர்த்தாவே உம்மை சோத்தரித்து உம்மை துதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த தேவைகளாக இருந்தாலும், எந்த நேரத்திலும் அப்பா நாங்க உண்மையே நோக்கி பார்க்க, உண்மையே ஸ்தோத்தரிக்க, உண்மையே துதிக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நாம ஆண்டவர் இடத்துல நாம அர்ப்பணித்து நாம அறிக்கையிடலாமா? நாங்க உண்மை சொல்ல நாங்க கேட்போம், நீங்க சொல்றபடி நாங்க செய்வோம், நீர் எங்க கூட பேசுங்கப்பா, பேசாம இருக்காதுங்க, நாங்க தினந்தோறும் ஆண்டவரை மறவாமல் ஜெபித்து உம்மோடு பேச வேண்டும் அப்பா, எந்த நேரத்திலும் உண்மை துதிக்க வேண்டும், பேச வேண்டும் ஆண்டவரை, ஜெபிக்க வேண்டும் அப்பா, ஜெபிப்பதுக்கோ துதிப்பதுக்கோ நாங்க மறக்க கூடாது ஆண்டவரே. அப்படியாய் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வரவே கூடாதப்பா, உண்மையும் எங்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வரவே கூடாது ஆண்டவரே. நீர் எங்களோடு பேச வேண்டும் அப்பா, பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் ஐயா என்று நம்ம ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டு அவரோடு கேட்டு ஆசையாய் நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே எங்க கூட பேசுங்கப்பா, எங்கிட்ட பேசாம மட்டும் நீங்க இருக்காதீங்கப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசையாய் கேட்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனியும் உம்மை கேட்பேன், நீ சொன்னதை நான் செய்வேன், இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன், இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன், என் கூட
பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருகுலைந்து போவேன். நீ பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருகுலைந்து போவேன். ஆண்டவர் நம்மத்துல பேசலைன்னா, ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா நம்ம உருகுலைந்து போய்விடுவோம். அது உண்மைதானே? உடைந்து போய்விடுவோம். எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம கூட இல்லைன்னா, நம்ம ஜெபிக்கலைன்னா, நம்ம துதிக்கலைன்னா, நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? நம்ம உடைந்து போயிட மாட்டோமோ? அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனாலதான் நாம நிலை பெற்று இருக்கிறோம். நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை விடாதபடிக்கு நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நேரம் நம்ம விடும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மளை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை தேய்ச்சுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மட்டும் நம்ம கூட பேசாம, அவர் மட்டும் நம்ம கூட இல்லாம இருந்தா நாம உடைந்து போய் விடுவோம், உருகுலைந்து போய் விடுவோம் இல்லையா? அல்லேலூயா. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருகுலைந்து போவேன். எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமா ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. எதுவும் எங்களை பிரிக்க முடியாது ஆண்டவரே. உம்மை விட்டு கர்த்தாவே எந்த காரியம் ஆண்டவரே எங்களை விட்டு உம்மை விட்டு பிரிக்க முடியாது கர்த்தாவே. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொன்னது போல கர்த்தாவே, அப்பா எதுவுமே எங்களை பிரிக்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கார். அதே போல கர்த்தாவே நாங்களும் சொல்லுகிறோம் ஆண்டவரே, உம்மை விட்டு கர்த்தாவே எங்களை எதுவுமே பிரிக்க முடியாதப்பா. அப்படியே கர்த்தாவே நாங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு கர்த்தாவே நீங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உன் பக்கமாய் நீங்க எங்களை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொண்டேன் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தாவே அப்பா எங்களை கர்த்தா உன் பக்கமாக நீங்க இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நாங்கள் விலகி செல்லும் போதெல்லாம் நீங்க ஆண்டவரை இழுத்துக் கொள்ளுங்கப்பா. உமது கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, என் நேரமும் கர்த்தாவை நாங்கள் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்க, என் நேரமும் உம்மை துதித்துக் கொண்டிருக்க கர்த்தாவை, எந்த பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலே கர்த்தாவை கர்த்தாவை எங்களை தாழ்த்தி கர்த்தாவை உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தவர்களாக இருக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறனப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பா. ஆமா ஆண்டவர், இந்த பிரேயருக்கு எத்தனையோ தேவைகளோடு, ஆமா ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்களோடு வந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
அவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறனப்பா. சாட்சியா எங்களை கொண்டு நிறுத்த வேண்டுமாய் செபிக்கிறனப்பா. உமது ஊழிய பாதையில நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறனப்பா. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. மீதான நேரங்கள் எங்களோடு கூட இருந்து பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.